கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பரவி வருகிறதான ஒரு வீடியோ. அது என்ன வீடியோ என்றால், 60 ஆண்டுகளுக்கு முன்னர், அதாவது 1965ஆம் ஆண்டில் எடுக்கப்பட்ட ஒரு சினிமாவாகும். கருப்பு வெள்ளை திரைப்படத்தில் ஒருவர் வசனம் பேசுகிறார். அவர்கள் யார் என்று தெரியவில்லை. உங்களுக்கு தெரிந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். அவர்களில் ஒருவர் இயேசுவை பற்றியும் வாழ்ந்ததை பற்றியும் அற்புதம் செய்ததை பற்றியும் சிலுவையில் சொன்ன வசனத்தையும் சொல்லுகிறார். அதை மற்றொருவர் ஆச்சரியத்துடன் கேட்பதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு பகிருங்கள். எப்படி ஆயினும் கிறிஸ்து பிரசங்கிக்கப்படட்டும், சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும். வேதம் கூறுகிறது, லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில், இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். என்று இயேசு சிலுவையில் தொங்கும்போது சொன்ன முதல் வசனம் மன்னிப்பை குறித்ததாகும். இயேசுவும் மன்னிப்பை முக்கியத்துவப்படுத்தி பேசுகிறார். நாமும் மற்றவர்களை மன்னிப்போம். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுநாதர் கதை தெரியுமாடா உனக்கு? 33 வருஷம் வாழ்ந்தாராம். அந்த வயசுக்குள்ள நோயாளிகளை குணப்படுத்தினாராம், குருடனுக்கு கண் கொடுத்தாராம், செத்தவங்களை பிழைக்க வச்சார். ஆனா அதனாலெல்லாம் அவருக்கு பெருமை இல்லடா. 33வது வருஷம் முடிவுல அதர்மர்களும் அக்கிரமக்காரர்களும் அந்த அன்பு தெய்வத்தை சிறுவில அரைஞ்சி அவருடைய நெஞ்ச ஈட்டியான குத்தி ரத்தம் வழியிற அந்த நேரத்துல கேள்ற, அத்தனை குடிமைகளுக்கு ஆளாகி உயிர் விட போற அந்த கடைசி நிமிஷத்துல, பிதாவே, இவர்களை மன்னியும் பிரார்த்தனை செஞ்சாரா. பகைவர்களையும் மன்னிக்க சொன்ன அந்த ஒரு நிமிஷம் இயேசு பெருமான் தாண்டா இன்னைக்கு 1965 வரைக்கும் தெய்வமா வணங்கப்படும். இயேசு கிறிஸ்து 1965ஆம் ஆண்டு வரை அல்ல, இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இந்த உலகம் இருக்கிறதோ அதுவரைக்கும் மட்டுமல்ல, உலகம் அழிந்தாலும் இயேசு மட்டும்தான் தெய்வம் என்பதை மறந்து விடாதீர்கள். அவர்தான் பரலோகத்தை தருகிறவர். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பரலோகில் அவரோடு கூட ஆண்டாண்டு காலம் வாழலாம். ஆமென். இதை கேட்கிறவர்களே, நீங்களும் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். மனதில் அவருக்கு இடம் கொடுங்கள். இயேசுவை விசுவாசியுங்கள், நம்புங்கள். உங்களுக்கு இயேசு அற்புதம் செய்வார். வேதம் கூறுகிறது, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில், இயேசு நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திருந்தார். இன்றைக்கும் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். சோர்ந்து போகாதீர்கள், தைரியமாய் வாழுங்கள். இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. ஆமென்.